சரி, நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவர் கரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நீர் அழைத்து கொண்டு வாரும். எல்லா தடைகளையும் கத்த நீர் மாற்றி போடும். எங்களோடு கூட நீர் இடைப்படும். ஒரு பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒரு நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா மகிமை எல்லாம் உண்மைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்லது. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் என்கிறார். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினான், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினான், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் வரத்திலும்
அல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம் கர்த்தரை நாம் உயர்த்தி அவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தர்மையான அந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமான தேவன். இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமைகள் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிருபையினாலே எங்களை நிரப்புவீராகப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமையினாலே கர்த்தர் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நீ மகிமைப்படும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு கூட நீர் அசைவாடும், எங்களோடு கூட நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே
அல்லேலூயா. முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உன்னதமானவரே, எங்கள் உறைவிடம் நீர் ஆண்டவரே, எங்களுடைய பாதுகாப்பு நீர் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த காலை வேளை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரை தப்பு வைத்ததற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உறைவிடமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தஞ்சமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. தர்மையான அந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க துதியில தேவன் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும், நீங்க ஆளுகை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படி முழங்கால் படிட்டு ஒரு சில காரியங்களுக்காக நாம ஜெபிப்போம். முதலாவதாக ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்துக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். கடந்த நாட்களில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் மரித்து போனாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. நம்ம ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். போதைப் பொருட்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்டான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய உயிரை இழந்தவர்கள், ஆனால் நீங்கள் நம்ம டிவியில் கேள்விப்பட்ட இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நம்முடைய தமிழ்நாட்டில் சரி, நம்முடைய தேசத்தினாலும் சரி அது நடக்கக்கூடாது. கத்தர் இப்படிப்பட்டான போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற அந்த ஜனத்தை கத்தர் ரட்சிக்கும்படியாய், அவர்களை கத்தர் விடுதலையாக்கும்படியாக ஸ்தோத்திரம். இதன் மூலம் எத்தனை பேர் குடிப்பழக்கத்திற்கும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ, தங்கள் சரீரங்களை இதனால் அழித்து கொண்டு இருக்கிறாங்க. கத்தர் அவங்களை எல்லாரையும் கத்தர் விடுதலையாக்கும்படியாக ஸ்தோத்திரம். கத்தர் அவங்களை ரட்சிக்கும்படியாக, அவங்க மனம் திரும்பி அதிலிருந்து விடுபட கத்தர் உதவி செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம்மா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் இப்படிப்பட்டான துயரங்கள் சம்பவங்கள் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டு பகுதியில் நடந்திருக்குது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இது மூலமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இனி எந்த இடங்களிலும் ஆண்டவரே நடக்கக்கூடாது. கர்த்தர் நீங்க கிரியை செய்வீராக, கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு ஜனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு நபரையும் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஏசப்பா நீர் விடுதலை ஆக்குங்க, அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டான பாவ பழக்கத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். நீர் தான் விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே, நீர் தான் விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே, நீர் தான் விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. தேவ நீர் அற்புதங்களை செய்வீராக. எங்க தமிழ்நாடு மாநிலத்தில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது ஆண்டவரே. அநியாயமாக உயிர்கள் போகக்கூடாது கர்த்தர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்களை, மது பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்களை ஆண்டவரே, போதை ஊசிகளுக்கு அடிமைப்பட்டு இருக்காங்க, போதை மாத்திரைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரால் இது ஆகும், நீர் ஒருவரால் இது ஆகும். கர்த்தர் நீர் அவர்களை ரட்சிப்பீராக. அவங்க மனம் திரும்பணும், ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பழக்கத்துக்கு இருந்து விடுபட முடியலன்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே ஆண்டவரே நீர் விடுதலையாக்குவீராக. குமாரன் விடுதலையாக்க மெய்யாகவே விடுதலை யாவிற்கு வேத வசனத்தின்படி ஏசப்பா நீர் நினைத்தால் ஒருடைய வாழ்க்கையை கத்த நீர் மாற்ற முடியும் ஆண்டவரே. மனம் திரும்ப பண்ண உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே மனிதர்களை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்த தேவன், அவர்களை நீர் ரட்சிக்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே.
அப்பாவும் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாவும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. அது மாத்திரம் இல்லை, விற்கிறவர்கள்லாம் ஸ்தோத்திரம், அவங்களாம் மனம் திரும்பணும். அது மாத்திரம் இல்லை, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு பகுதிகளிலும் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்கத்தக்கதாக தைரியமாய் நடவடிக்கை எடுக்க ஸ்தோத்திரம். காவல்துறை நடவடிக்கை கர்த்தர் உதவி செய்ய முடியும். நாம் இதற்காக நான் ஜெபணுமா ஸ்தோத்திரம். இதெல்லாம் அந்த காரியங்கள் நடந்ததெல்லாம் காவல்துறை அலட்சின்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். காவல்துறை தகுந்த நடவடிக்கை அந்தந்த ஸ்டேஷன் உள்ள எடுத்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்காது. ஸ்தோத்திர. கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. எல்லாரும் ஜெபமா எந்த அதிகாரியும் லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களிடத்துல பணத்தை வாங்கி கொண்டு குற்றம் செய்கிறவர்களை அவர்களை விடக்கூடாது. ஸ்தோத்திர. கர்த்தர் உண்மையுள்ள நபர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக ஸ்தோத்திர காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு பகுதிகளிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஸ்தோத்திர. விற்கிறவங்கெல்லாம் கைது செய்யப்படணும், அவங்கெல்லாம் மனம் திரும்பணும். இதற்கான ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கஞ்சா பொருட்கள், போதை பொருட்கள் ஆண்டவரே, இதெல்லாம் விற்கிறவர்கள் கைது செய்யப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனை படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதன் மூலமாக கெடுக்கப்படுகிறது, வாலிபர்களுடைய வாழ்க்கை கெடுக்கப்படுகிறது, சரீரம் கெடுக்கப்படுகிறது ஆண்டவரே. இதை விற்கிறவங்களாம் கைது செய்யணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதில் எந்த நபர்களும் ஆண்டவரே பணத்தை வாங்கி கொண்டு அதை விடக்கூடாது ஆண்டவரே, விடக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு ஆண்டவர் தவறு செய்கிறவர்களை அப்படியே விட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, தவறு செய்கிறவர்கள் ஆண்டவரை கண்டிக்கப்படணும். கர்த்தர் எங்கள் தமிழ்நாட்டில் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், அரசு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் எங்கள் தேசத்தில் வரக்கூடாது ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாடு மாநிலத்தில் வரக்கூடாது. கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. அந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீங்க விடுதலையாக்கணும். அது மாத்திரமில்லை, எத்தனையோ வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் அந்த பப்பு மூலமாக எத்தனையோ பேர் குடித்து களியாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிலிருந்துலாம் அநேக வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக ஸ்தோத்திரம் நாம் எல்லாம் ஜெபணுமா ஸ்தோத்திரம். நம்ம போன்று இருக்கிற வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், படிக்கிற ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு பணம் அவங்களுக்கு அதிகமாக கையில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்கிறாங்க, வீடுகளுக்கு தெரியாமல் இப்படிலாம் செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஸ்தோத்திரம் மனம் திரும்பணும், அவங்களாம் மனம் திரும்பணும். வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறவங்கலாம் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கெல்லாம் கடந்து போயிடுறாங்க. கர்த்தர் அவர்களாம் விடுதலையாக்கும்படியாக ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஜெபணுமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை போன்ற இருக்கிற வாலிபர்கள், நம்மை போன்ற இருக்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணும். இந்த பப்புகளுக்கு குடித்து விரிந்து கொண்டு இருக்கிற இப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. நீர் விடுதலையாக்குங்கப்பா. குடும்பத்துக்கு தெரியாமல் எத்தனை பேர் ஆண்டவரை இப்படிப்பட்ட பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்குவீராக. தேவ ஒளி அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை போன்ற வாலிபர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே சீர்கட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடாது. கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் காத்துக்கொள்வீராக. அவருடைய ஆத்மாவை கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக. அவங்க மனம் திரும்பணும், அந்த பழக்கத்திலிருந்து அவங்க விடுபட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருடைய ஆத்மா விலையேற பெற்றது ஆண்டவரே. உமது பார்வைக்கு முன்பாய் ஒவ்வொரு ஆத்மா விலையேற பெற்றது ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. எங்களை போன்ற வாலிபர்களை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. எங்களை போன்ற வாலிபர்களை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. எங்கள் தெருக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வசிக்கிற இடத்துல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. சிகரெட்டு பழக்கத்துக்கும் புகையிலைக்கும் ஆண்டவரே, கஞ்சா பழக்கத்துக்கும் குடி பழக்கத்துக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களாம் ரட்சியும் ஆண்டவரே. அவர்களாம் ரட்சியும் ஆண்டவரே. தங்கள் சரீரங்களை அழிக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் கொடுத்த சரீரம், நீர் கொடுத்த ஆத்துமா ஆண்டவரே, அது அழிக்கப்படக்கூடாது. பிசாசின் கிரியைகளுக்கு அவங்க செவி சாய்த்து போகக்கூடாது. பாவத்தின் இச்சைகளுக்கு அவங்க விழுந்து போகக்கூடாது. கர்த்தர் நீர் அவர்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே. நீ ரட்சிப்பீராக. இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் சந்தியும் ஆண்டவரே. எங்கள் ஏரியாக்களில் உள்ளவங்க, நாங்கள் வசிக்கிற பகுதியில் ஒவ்வொரு வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ரட்சியும் ஆண்டவரே. நீர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதையினால் இளைஞருடைய சமுதாயம் அழிக்கப்படாதவாறு கர்த்தர் ஆண்டவரே அவர்களை ரட்சித்து நீர் மீட்டுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து இந்த எல்லா போதைப் பொருட்களை அழித்து போடத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை ஸ்தோத்திரம். இன்று மாலை நம்ம கடந்து போகிற ஊழியங்களுக்காக
டிராக்ஸ் ஊழியங்களுக்காக அந்த வடக்கு அவரங்காடு பகுதிகளில் கத்தர் பெரிய காரியங்களை செய்யணும். கத்தர் நமக்கு முன்பாய் தூதரை அனுப்பி கத்தர் கிரியை செய்யும்படியாக, அந்த ஜனங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நம்ம டிராக்ஸ் கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் அவர்கள் எல்லாரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அது மாத்திரமில்லை அவங்க ரட்சிக்கப்படணும், வாங்குற ஒவ்வொரு பேரும் அதை வாசித்து இயேசுவை அன்பை ருசிக்கத்தக்கதாக, இயேசுவின் அன்பை அவர்கள் காணத்தக்கதாக கத்தர் கிரியை செய்யணும். தேவன் ஸ்தோத்திரம் இந்த டிராக்ஸ் ஊழியத்தின் மூலமாய் அந்த கிராமத்தை கத்தர் ரட்சிக்கும்படியாக, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா எதிர்ப்புகள் தடையெல்லாம் கத்தர் நம்மளுக்கு மாற்றணும். நம்ம போகும்போதே நம்ம கால்களை வைக்கும்போதே கத்தருடைய பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். சாயந்தரம் கலந்து போகிற அந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவும் நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியானவர் துணையோடு நாங்கள் இந்த ஊழியங்களை செய்து முடிக்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை உம்முடைய விருப்பத்தை நாங்கள் செய்து முடிக்க கத்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே இந்த ஊழியம் செய்யத்தக்கதான் அநேக நபர்களை, விருப்பமுள்ளவர்களை, வாஞ்சையுள்ளவர்களை கத்தர் எங்களுக்கு எழுப்பி தரணும். ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், எசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், எசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், எசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே கடந்து போகும்போது வரும்போது உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக அந்த வடக்கு அவரங்கிற பகுதியை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக, ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. தடைகளை மாற்றுகிற ஆவியானவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று ஆண்டவரே கோண நாளவைகளை கத்த நீர் செவ்வையா நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்போ அந்த ஜனங்களுக்குள்ளே கத்திரிக்கிரியை செய்யணும். ஆண்டவரே அந்த ஜனங்களுக்குள்ள கத்திரிக்கிரியை செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் டிராக்ஸ் ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய அன்பை காணத்தக்கதாக, ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்த நீர் உதவி செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே தூதரை கத்த நீர் அனுப்புவீராக. ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய தூதரை கத்த நீர் அனுப்புவீராக. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடந்து போகிற ஒவ்வொரு மேலே விசேஷமாய் மகிமையானவர் நீர் மூடி இருப்பீராக. பரிசுத்த ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே நீர் நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் தைரியத்தோடு அந்த காரியங்களை செய்து முடிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகிழ்ச்சியோடு உம்முடைய ஊழியங்களை செய்து முடிக்க கத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அனுக்கிரகம் கத்தர் எங்களுக்கு ஒவ்வொரு கத்தரை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட கத்த நீர் உதவி செய்வீராக, கத்த நீர் உதவி செய்வீராக, கத்த நீர் உதவி செய்வீராக. அந்த கிராமம் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் கத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கிரியைகள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகி அழிக்கப்பட்டு போவதாக. ஆவியானவரை கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து கொடும். ஆண்டவரே ஆண்டவரே பொருளாதார தடைகள் வராதவாறு கத்தர் எல்லாவற்றையும் அனுகூலமான காரியங்களை செய்து நீ சந்தித்து ஆண்டவரே இந்த ஊழியங்களை கத்த நீ நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கத்த நம் ஜெபங்களை கேட்டபடி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபம் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, ஒவ்வொரு வாலிபர்களும் ஸ்தோத்திர கத்திருக்கின்ற வைராக்கியம் இருக்கத்தக்கதாக, ஸ்தோத்திரம் இயேசுவோடு வாழத்தக்கதாக கத்தர் உதவி செய்யும்படியாக நம் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பசங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றியோ துதிக்கிற ஒவ்வொரு பேரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கத்த நீர் மாற்றணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கென்று வைராக்கியம் நிற்கிறவர்களாய் கத்த நீர் மாற்றணும். உமக்கென்று ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கத்த நீர் மாற்றணும். ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகத்தக்கதாக கத்தர் உதவி செய்யணும். ஜெபத்தில் வேத வாசிப்பில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆலயத்தில் கடந்து வருகிறதுல ஆண்டவரே உமக்கு ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய் கத்தர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் எந்த தவறான வழிகளுக்கு சென்று விடாதவாறு கத்தர் நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பிசாசின் தந்திரங்களுக்கு திட்டங்களுக்கு கத்தர் விலக்கி எங்கள் திருச்சபையின் வாலிபர்களை கத்த நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாலிப பிரயத்தனம் செலுத்துகிற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உண்மை நினைக்கத்தக்கதாக வானத்தின் பூமி படைத்த தேவன் ஆண்டவரே சிருஷ்டித்த தேவனை நினைக்கத்தக்கதாக கத்த நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், வேலை செய்கிற
ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க செல்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஒவ்வொருவரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யணும். உமக்கென்று பிரயோஜனமுள்ள காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தங்க திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தர் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை பிரயோஜனப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், அவர்களை பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான அந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை உங்களுடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம். ஏசப்பா நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காரணம் ரொம்ப ஈஸி, பார்த்துட்டு கண்டுபிடிச்சேன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு உள்ள வேர்டு உங்களுக்கு தெரியுதுல்ல, ரெண்டாவது உள்ளதை நம்ம இப்படிலாம் சொல்லுவோம். பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம்? இது மிகவும் முக்கியமான ஒரு பொருள். சரி, மற்றவர்களை அழிக்கக்கூடியது. கொஞ்சம் தனித்தனியாக போட்டு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சேர்த்து சொன்னீங்க வந்துடும். மற்றவர்களை அழிக்கக்கூடிய பொருள், கர்த்தர் எடுத்த பொருள். நீங்கள் வாசித்ததில் 21ஆம் அதிகாரத்தில் அதுக்கு என்னெல்லாம் பேர் கொடுப்போம் ரெண்டாவது உள்ளதுக்கு? அப்படி சொல்லி பாருங்க உங்கள் மனசுக்குள்ள. இங்கிலீஷில் போட்டு பாருங்கள், தமிழில் வேண்டாம், இங்கிலீஷில். இதாவது யாருக்காவது தெரியுதா? மற்றவர்களை அழிப்பதற்கு கர்த்தர் எடுத்த ஒரு பொருள் சொல்லலாம். என்னது? ஃபஸ்ட்டு உள்ளதை கொஞ்சம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, செகண்ட் உள்ளதை ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. தனித்தனியாக வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளதையும் செகண்ட் உள்ளதையும் வச்சு பார்த்து, செகண்ட் உள்ளது இங்கிலீஷில் நீங்கள் ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லுவோங்கிறத நீங்கள் போட்டு பார்த்து போடணும். ஏதாவது தெரியலையா? ரொம்ப ஈஸி நினச்சேன். சரி, இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து இப்போ நம்ம இப்போ கேட்க போகிறோம். ரெண்டாவது உள்ளது சொல்கிறேன். இப்போ கேட்குறோம், அது எப்படி கேட்போம் அவங்கக்கிட்ட? இப்போ நம்ம வாட்ச் போடலை, அவங்கள்ட்ட எப்படி கேட்போம்? எப்படி கேட்போம்? டைம் என்னன்னு கேட்போம். இதுக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட் உள்ள தனியும் செகண்ட் உள்ள தனியாக வச்சு நீங்கள் சொல்லணும். கர்த்தர் எடுக்கக்கூடிய ஒரு பொருள், தெரிஞ்சவங்க கரங்களை வைத்துக்குவாங்க. கர்த்தர் எடுக்கக்கூடிய ஒரு பொருள். சரி, நீ சொல்றியா? இங்கே சத்தமாக சொல்லு. பட்டயம். சரியா? அது பட் டயம். நான் இங்கிலீஷில் போடுங்க. அதுதான் உங்களுக்கு சொன்ன. மற்றவங்கள்ட்ட நம்ம எப்படி கேட்போம்? கடிகாரம் என்ன அப்படியே கேட்போம். கிளாக் என்ன அப்படின்னு கேட்போம். இல்லை, என்ன கேட்போம்? டைம் என்ன அவசரத்தில் கேட்போம். டைம் என்ன அப்படி கேட்போம். டயம், பட் டயம், பட்டயம். சரியா? பட்டயம். ஆண்டர் எடுக்கிறது என்னதான்? பட்டயம். என்ன செய்வார்? அதான் சொன்ன, ஜனங்களை அழிப்பதற்கு எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னதுன்னா பட்டயம். சரியா? கர்த்தர் எடுக்கிறது. சரி, ரெண்டாவது இது ரொம்ப ஒரு ஈஸி, ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே ஒருத்தர போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது ஒருவனுடைய பெயர். போட்ட உடனே பார்த்துருக்கீங்கன்னு நினைச்சேன். ஒருவனுடைய பெயர்.
இப்படி சேர்த்து வரும்னே. ரெண்டாவது உள்ளது உங்களுக்கு என்னன்னு தெரியலையா? ரெண்டாவது உள்ளது நம்ம என்னது, நம்ம பேங்க்கு போனோன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையே தெரியல. பணம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா, நான் சொல்ல முடியாது, அது சொன்னோம்னா வந்துடும். ரெண்டாவது உள்ளது என்னன்னு தெரியல உங்களுக்கு? ரெண்டாவது உள்ள காரியம், அதாவது அந்த பக்கம் இது ஒருவனுடைய பெயர். ஏதாவது ஐடியா இருக்கா, தெரியுமா? ரெண்டாவது மூணாவதுக்குள்ளது இருக்குது, அதுக்கு இங்கிலீஷ் போடுங்க வந்துடும், ஆங்கில வார்த்தை. ரொம்ப ஈஸியாக கேட்டேன்னு நினச்சேனே. இந்த புஸ்தகத்தில் யாருடைய பேர்ல சொல்லப்பட்டிருக்குது, அதை யோசித்து பாருங்க, வந்துடும். நம்ம வாசிக்கோம்ல, சரியா? சரி, அவனுக்கு மார்க் கொடுத்துடலாம். சரியா, சொல்கிறேன். மனசுக்குள்ள வச்சிருக்கேன், நான் கேட்கும் போது சொன்ன போதுனே. என்ன பேர் சொன்ன? எசேக்கியேல். சரியா, அது ஏ, அது செக்கு. செக் எழுதி கொடுப்போம்ல பேங்க்கு, ஏ செக் கி. அதை சொன்னோம்ல, பேங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பணம். அதாவது பணம் இருக்கிறவங்க, அதிகமாக இருக்கிறவங்க என்ன யூஸ் பண்ணுவோம், செக் தான் யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தா தெரியலையே, செக் இப்படி தான் இருக்கும், சிறுசாக இருக்கும். ஓ, அப்படி வந்தியோ? சரி, அது வாரேன், அது இருக்கு. சரி, எஸ்ஏ அது செக்கு, இது கி எல். சரியா, எஸ்ஏ கி எல் இந்த புஸ்தகத்திலே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். என்ன, அதில் அவன் பேர் சொல்லப்பட்டிருந்தது 24ஆம் அதிகாரத்தில் எஸ்ஏ கி எலை குறித்து, அதனால் எடுத்தேன். சரி, அப்புறம் மூணாவது கேள்வி பதில். இது ரொம்ப ஈஸி தான். என்ன, நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வசனத்தை தான் எடுத்திருக்கு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு டேஸ் நிற்கவும். ஆண்டவர் சொல்றார். என்ன, இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு டேஸ் நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நான் தேசத்தை அழிக்க நினைக்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்ற அந்த அந்த பதில் தான் நீங்கள் சொல்லணும். அதாவது திறப்பிலே நிற்கவும், அதற்காகவா? இல்லைன்னா ஜாமக்காரன், வேதத்தை சொல்லப்பட்டிருக்கல, ஜாமக்காரன் என்னது, அந்த பட்டணத்தை பாதுகாக்கிறவங்க. சரியா, எல்லையில் நின்று அவங்க தான் காவல்காரங்க வேற, ஜாமக்காரங்க வேற. சரியா, மூணாவது வாசல். சரியா, வாசலில் நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக, அப்படியா? இல்லைன்னா ஜாமக்காரனா, இல்லைன்னா திறப்பிலேவா? இது ஒரு வசனம், கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இது எதை சொல்லுவீங்க? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு டேஸ் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை கர்த்தர் தேடினார், ஒருவனையும் காணங்காரு. அந்த வசனத்துக்கு சரியான பதில் என்னது? திறப்பிலேவா? சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு திறப்பிலே நிற்கவும். சரி, ஜாமக்காரன் யாராவது? ஜாமக்காரன். சரி, வாசல். சரி, இதுக்கு பதில் என்னன்னா திறப்பிலே நிற்கவும். சரியா, அவங்க 2 சொல்லியிருக்காங்க. சரி, கரங்களை தட்டிக்கோங்க, பரவாயில்ல. திறப்பிலே நிற்கவும் நம்ம ரொம்ப ஈஸி தான். சரி, இது கரெக்டாக சொல்றீங்களான்னு பார்ப்போம். மொத்தமே 2 ஆப்ஷன் தான். என்ன நீ சொன்னிலம்மா? அது அகோலியாள் என்பவள் யார்? சரியா, அகோலியாள் என்பவள் யார்? அதாவது மொத்தமே 2 பேரத்தை குறித்து சொல்லப்பட்டிருந்துச்சு, அதனால 2 பேரை போட்டிருக்கேன். சரியா, அது சமாரியாவா இல்லைன்னா எருசலேமா? ஆண்டவர் எப்பவுமே ஒரு ஊருக்கு ஒரு பேரை வச்சு விட்டுருவாரு, அந்த மாதிரி தான். அகோலியாள் என்பவள் யார்? சமாரியாவா இல்லைன்னா எருசலேமா? சமாரியா அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்தங்க பார்ப்போம். சமாரியா எங்கே இருக்குது தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குது. சரியா, எருசலேம் யூத தேசத்தில் இருக்குது. சரி, எருசலேம், அகோலியாள் எருசலேம் தேசத்தை சேர்ந்தவள். சரி சரி, அகோலியாள் என்பவள் யாருன்னா எருசலேம். சரியா, எருசலேம் தான் ஆண்டவர் அகோலியாள் என்று என்ன செஞ்சார்? அழைத்தார். 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்குது. அவர்களின் மூத்தவளின் பெயர் அகோலாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். அதாவது மூத்தவள் யாருன்னா இஸ்ரவேல், 2வது எருசலேம். சரியா, இஸ்ரவேல் தான் யூதா பிரிஞ்சு. சரி, கடைசி இது சொல்கிறீங்களா பார்ப்போம்.
என்ன வாசித்தீங்கன்னா சொல்லலாம். இஸ்ரவேல் பாழாக்கப்படும் போது, யூதா சிறைப்பட்டு போகும்போதும், இஸ்ரவேல் பாழாக்கப்படும் போதும் யூதா சிறைப்பட்டு போகும்போது யார் ஆஹா என்று என்ன செஞ்சாங்களா? நிந்தித்தாங்க. எந்த சத்துரு நிந்தித்தது? ஏதோம் அப்படிங்கிறவனா, பெலிஸ்தியரா, இல்லைன்னா அம்மோனா? இல்லை யார் நிந்தித்தா? அதான் இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுது, யூத தேசம் வந்து சிறைப்பட்டு போகுது பாபிலோனுக்கு. அப்படி போகும்போது யார் சிரிச்சுக்கிட்டு நிந்திச்சாங்க? எந்த சத்துரு? ஏதோமா, பெலிஸ்தியரா, அம்மோனா? அம்மோன் புத்திரரா? யார்? ஏதோம்ங்கிறவங்க கரங்கள் எடுத்துங்க பார்ப்போம். பெலிஸ்தியர், அம்மோன் புத்திரர், அம்மோன் புத்திரர் இல்லை. சரி, இதுக்கு சரியான பதில் என்னன்னா அம்மோன் புத்திரர் தான் என்ன செஞ்சாங்க? ஆமாம், நிந்திச்சாங்க. 25ஆம் அதிகாரம் 1 to 3 வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரனே, நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து, அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதுதான் அப்படி கீழடி வருது. கடைசி 3ஆம் வசனத்தை கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, நீ அவர்களுக்கு விரோதமாய் ஆஹா என்று நிந்தித்த படியினால் ஆண்டவருடைய வார்த்தையை அவனுக்கு விரோதமாக என்ன செய்து வருது. சரியா? அம்மோன் புத்திரர். சரி, அடுத்த வாரம் வந்து நீங்கள் வாசிங்க. மெல்ல வாசித்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். 26ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரை மொத்தமே 3 பக்கம் தான். சரி, வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 15வது அதிகாரம் 16 இருந்து 19 வரை மாறி மாறி வாசிக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வசனமா மாறி மாறி வாசி. ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, இயேசுவே, இன்னைக்கு வாசிக்கிற இசப்பா ஆண்டவரே, இந்த வேத பகுதி அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே மனதிலே இசப்பா ஆண்டவரே கிரியை செய்யட்டும். நீர் இசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளத்தை இசப்பா ஆண்டவரே இந்த வசனம் மூலம் இசப்பா நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிற இசப்பா ஆண்டவரே, நீர் அப்பா ஆண்டவரே என்னை மறைத்து அப்பா ஆண்டவரே உம்முடைய வசனம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க, கூட இருங்க. ஜெபங்களை நல்ல தகப்பனே, ஆமென். சரி, இன்னொரு முறை வாசிக்கலாமா? சரி, இதில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். அநேக முறை எல்லாரும் வாசிச்சிருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் நம்மளோட இந்த வசனம் மூலமாக பேசணும். என்னென்னா நமக்கு தெரியும், காலை எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். யார்? எகிப்திலேருந்து அடிமையாக இங்கே கொண்டு வந்து ஏசப்பா வந்து கானான் தேசத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு? கானான் தேசத்துக்குள்ளே போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு 12 வேவுக்காரரை அனுப்புகிறாங்க. அதில் யூதா கோத்திரத்தில் ஒருத்தனா போனது தான் யார்? இந்த காலேப்பு. இந்த காலேப்பு வந்து என்ன பண்ணுறான், அவங்க 12 பேரும் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போய் பார்த்தாங்க.
பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, அந்த தேசத்துக்குள்ள 10 பேரும் சொல்லிட்டாங்க, அந்த தேசத்துக்குள்ள நம்மளாலலாம் போக முடியாது. அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து என்னது கொஞ்சம் ஜனமா இருக்கிறோம் அவங்க முன்னாடி. நம்ம அவங்கள ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னதுல, ஆனா அந்த காலேப் யோசுவா வந்து என்ன சொன்னாங்க, நம்மளுடைய கர்த்தர் மூலமா என்ன பண்ணலாம், நம்ம ஜெயித்திரலாம், அந்த தேசத்தை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமா இருந்த அந்த காலேப்பை பத்தி தான் இந்த சம்பவத்துல, காலேப்புடைய மகளை பத்தி. இதுல என்ன சொல்லியிருக்கு, காலேப்புக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு மகா தான். அந்த மகளுக்கு வந்து அவர் காலேப் சொல்றாரு, கீரியாத் செப்பேர் அந்த குடிகளை வந்து நீங்க என்ன பண்ணிடணும், சங்காரம் பண்ணிட்டு வர்றவங்க யார் வரீங்களோ அவங்களுக்கு என்னோட பொண்ணை வந்து நான் திருமணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேப் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ உடனே யார் போறாருன்னா, அவரோட காலேப்போட சகோதரனோட பையன் ஒப்னியேல் வந்து என்ன பண்றான், அந்த குடிகள் கீழையாத் செப்பேர்ன்ற குடிகள் எல்லாரும் என்ன பண்றான், சங்காரம் பண்ணிட்டு வரான். வந்ததும் என்ன பண்றான், காலேப்போட வாக்குப்படி அவன் என்ன சொல்லியிருக்கான், சங்காரம் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நான் என்னோட மகளை திருமணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னபடியே என்ன பண்ணிடுறான், ஒத்னியேல திருமணம் பண்ணி கொடுத்துட்றான். கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்ன பண்றாரு, இவர் அக்சால் அவளோட பொண்ணு, காலேப்போட பொண்ணு வந்து என்ன பண்றா, இறங்கி கழுதையில எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது அக்சால் வந்து என்ன பண்றா, இறங்கி வரா. கழுதையில உட்காந்து கிளம்புற நேரத்துல இறங்கி வந்து, நான் எங்க அப்பா கிட்ட வந்து நான் ஒரே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன், வயல்வெளியை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர்கிட்ட சொல்லிட்டு அவ காலேப் கிட்ட வரா. காலேப்பு கிட்ட வந்து, எப்பா நீங்க வந்து என்ன பண்ணீங்க, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலமும் வேணும். வறட்சியான நிலம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலமும் நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேப் கிட்ட வந்து கேட்குறா. கேட்டதும் என்ன பண்றாரு, கேட்டதும் உடனே காலேப் என்ன பண்றாரு, நான் உனக்கு வந்து என்னது மேல்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் என்ன பண்றாரு, வறட்சியான நிலம் இல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை வந்து காலேப் வந்து கொடுக்குறாரு. இது வந்து என்னது உலக பிரகாரமான நம்முடைய தகப்பனே என்ன பண்றாரு, கேட்ட உடனே மகா கேட்டதும் என்னது கொடுக்கணும்னு தோணுது. வறட்சியான நிலம் இருந்தாலும் என்ன பண்றா, அவ வந்து நமக்கிட்ட அப்பா வந்து ஒரே மகாதான். அப்போ என்ன பண்ணலாம், காலேப்பு நல்ல நிலத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு, வறட்சியான நிலத்தை கொடுத்தாரு. கொடுத்து என்ன பண்ணாரு, கொடுத்ததும் அவ வந்து சரி அப்பா நமக்கு கொடுத்துட்டாங்க, இந்த ஆசீர்வாதம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அதே மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் என்ன இருக்கணும், ஏசப்பா நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாங்க. ஆசீர்வாதம் நம்ம கொடுத்ததுனாலதான் இந்த நாள் வரை என்ன பண்றோம், ஜீவன் சுகத்தோட நம்ம இந்த நாள் வரை இந்த இடத்துல நிக்க முடியுது, இருக்க முடியுது. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தாலும் ஏசப்பா கிட்ட வந்து நம்ம இறங்கி வந்து கேட்கணும். அவன் வந்து கழுதையில இருந்துகிட்டே வந்து அப்பா கிட்ட வந்து, எப்பா எனக்கு நீங்க இந்த ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அவன் வந்து என்ன பண்ணா, தன்னை தாழ்த்தி அப்பா கிட்ட வந்து இறங்கி வந்து கேட்டா, அப்பா எனக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோ, காலேப்பு என்ன பண்ணாரு, மேல்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் அதே மாதிரிதான் ஏசப்பாவும் என்ன பண்ணுவாங்க, நம்ம அவரிடத்துல இறங்கி நம்மளை தாழ்த்தி அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சு கேட்கணும். ஏசப்பா நீங்க எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கீங்க, நான் இந்நாள் வரை ஏசப்பா ஜீவன் சுகம் பலத்தோட இருக்கிறது என்ன பண்றது, உம்முடைய கிருபையினால நான் நிக்கிறேன் ஏசப்பா. எனக்கு ஏசப்பா இன்னும் ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த விஷயத்துல வேணும், என்னோட வேலை காரியங்கள்ல வேணும், என்னோட வாழ்க்கையில எதிர்காலத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நம்ம வந்து தாழ்த்தணும். ஏசப்பா கிட்ட நம்மளை தாழ்த்தி அவர்கிட்ட கேட்கிறப்ப ஏசப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் நமக்கு இம்மையிலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க, மறுமையிலையும் நம்மளுடைய பின்னாடி உள்ள அந்த எதிர்கால அந்த பரலோக ராஜ்யத்திலையும் ஏசப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. இதே மாதிரிதான் வாசிங்க, மார்க்கு 10 47 52 வரை. இந்த சம்பவம் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு குருடன் வாசிங்க. இந்த சம்பவத்துல என்னது, தெருவோரத்துல என்ன பண்றான், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான்.
இவன் வந்து ஏசப்பா வர்றது அதுல தெரிஞ்சிச்சு. கூட்டம் ஏசப்பா போனாங்கன்னா என்ன வரும், பின்னாடியே கூட்டம் நிறைய வரும். அந்த கூட்டத்தெல்லாம் இவனுக்கு தெரியுது, கூட்டம் ஏதோ போகுது, இதுல வந்து யார் போறா, நசரேனாகி இயேசு போறாருன்னு தெரிஞ்சது என்ன பண்றான், தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சத்தமா கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா என்ன நடந்துச்சு, எல்லாரும் என்ன பண்ணாங்க, நீ அமைதியா இருப்பா, உன்னை ஏசப்பா பார்க்க மாட்டாங்க. அங்க யாரு, அவர் பின்னாடி எவ்வளவு பேர் போறாங்க, பணக்காரங்க போறாங்க, நல்ல ஆடை அணிஞ்சவங்க, ஏசப்பாவோட வார்த்தையை கேட்கறவங்க போறாங்க. உன்னெல்லாம் பார்க்க மாட்டாருப்பா, கண்ணு தெரியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதட்டினாங்க. ஆனா என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, முன்னிலும் அதிகமா, இன்னொரு அதிகாரத்துல இன்னொரு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும், நான் முன்னிலும் அதிகமா கூப்பிட்டான். அதட்டணும் போதும் முன்னிலும் அதிகமா ஏசப்பா தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அவன் கூப்பிட்ட நேரத்துல ஏசப்பா யாருக்கு கேட்டுச்சு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அமைதியா இருன்னு சொன்னாங்க. இந்த குரலை யார் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏசப்பா கேட்டாங்க. அவருக்கு அந்த குரல் கேட்டுச்சு. கேட்ட உடனே என்ன பண்ணாரு, நின்னுட்டு அவனை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம அவர்கிட்ட போனாலே என்ன ஆயிரும், நமக்கு அற்புதம் நடந்துரும், நமக்கு வந்து சந்தோஷம் கிடைச்சிரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், அவனோட மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டான். இனிமே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்காது, இந்த பிச்சை எடுக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோட என்ன பண்றான், மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு ஏசப்பாவை கூப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல என்ன பண்ணா, ஏசப்பா கிட்ட போனான். ஏசப்பா கிட்ட போனதும் என்ன பண்ணாரு, ஏசப்பா கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, சரி நீ வா, உன்னை வேணா நான் கூட்டு போறேன். யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கலாம், நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, நம்ம ஃபேமிலியில ரொம்ப ரிலேட்டிவா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வர்ற துன்பத்துல எல்லாரும் கலந்துக்குவாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. சந்தோஷமா இருக்கும்போது வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நம்முடைய துக்கத்தின் நாட்கள்ல யாரும் கூட வர மாட்டாங்க. இருப்பா நீ அமைதியா இரு, ஒன்னும் ஆகாது அப்படின்னு வேணா சொல்லுவாங்க ஆறுதலுக்கு. ஆனா என்ன பண்ணாரு, அதே மாதிரிதான் இந்த இவரு தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரனை கூட குரல் வந்து என்னாச்சு, ஏசப்பாவுக்கு கேட்டுச்சு. கேட்டதை என்ன பண்ணாரு, கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னதும் அவர் என்ன பண்ணாரு, எனக்கு உனக்கு என்ன நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கேட்டதும் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு நான் பார்வை அடையணும் ஏசப்பா அப்படின்னு சொன்னது என்ன பண்ணாரு, அவருக்கு பார்வையை கொடுத்தாரு. இதே மாதிரிதான் நம்மளும் ஏசப்பாவை கூப்பிடும் போது என்ன பண்ணணும், ஏசப்பா நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படணும். இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்த வாலிப நாட்கள்ல, நம்முடைய இந்த நாட்கள்ல நம்ம வந்து ஏசப்பாவை எவ்வளவுக்குள்ள நெருங்குறோமோ அப்பதான் நம்முடைய பின்னாடி நாட்கள் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இப்ப சிறு பிள்ளைகள்ல நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஏசப்பாவோட வசனத்தை கேட்டிருப்போம், அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சுதுன்னா நம்ம வாலிப நாட்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வாலிப நாட்கள்ல இப்போ நம்ம ஏசப்பா இப்பதான் நம்ம அவர்கிட்ட கிட்டி சேர்றோம் அப்படின்னா, இன்னும் சேர சேர ஏசப்பா எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். இந்த குருடனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவ்வளவு நாள் பார்வை இல்ல, பிச்சைதான் எடுத்துட்டு இருந்தான். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனே என்ன பண்ணான், அவ்வளவு சந்தோஷப்பட்டான். அவன் வந்து என்ன பண்ணான், அவன் ஏசப்பா கூப்பிட்ட உடனே நம்ம அந்த இருந்ததோட போகல. அவன் வந்து என்ன பண்ணான், இனிமே நமக்கு இந்த உடலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், ஏசப்பா கிட்ட போனதும் அவனுக்கு அற்புதம் கிடைச்சது. அதே மாதிரிதான் நம்மளும் இந்த நாட்கள்ல ஏசப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி இருக்கா. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாங்க, ஆசீர்வாதம் இல்லாம யாருமே இல்லை. நமக்கு ஆசீர்வாதம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காங்க, நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருக்குறாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, நல்ல படிப்பு கொடுத்துருக்குறாங்க, நல்ல வேலையை கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் என்னது, இன்னும் ஆசீர்வாதம் நமக்கு வேணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், நல்ல உயர்த்தப்படணும், உலகத்துல அநேகர் தெரிகிற அளவுக்கு என்ன பண்ணணும், உயர்த்தப்படணும் அப்படின்லாம் அந்த ஆசைகள் எல்லாம் ஏசப்பா நமக்கு நிறைவேற்றணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு விஷயம் அவருக்கு என்ன பண்ணணும், நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். ஏசப்பா நான் ஒன்றும் இல்லை, ஏசப்பா நான் அழகா இருக்கிறேன் அப்படின்றதுனால ஏசப்பா நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நம்ம அறிவா இருக்கிறோன்றதுனால அவர் நம்மளை பார்க்க மாட்டாரு. அவர் நம்மகிட்ட என்னதை எதிர்பார்க்கிறாரு, நம்ம தாழ்த்தணும். ஏசப்பா எனக்கு நீங்க இந்த ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, நான் உங்க பிள்ளையாவே நான் எப்பவும் இருக்கணும், நான் ஐஸ்வர்யம் வந்ததுனால நான் உங்களை விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம அவரிடத்துல நெருங்க நெருங்க ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நம்மளை வந்து பெரிய ஸ்தானத்துல வந்து உயர்த்துவாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, பணக்காரனுங்களுக்காகவோ இல்ல படிச்சவங்களுக்காகவோ அழகா இருக்கிறவங்களுக்காகவோ ஏசப்பா இந்த உலகத்துக்கு வரல. உலகத்துல நமக்கு வந்து என்ன பண்ணாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியா இருக்கிறாரு. நமக்கு யோவான்ல சொல்லப்பட்டிருக்கும், யோவான் 1ல சொல்லப்பட்டிருக்கும், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் யாருனாலும் வரலாம், பாவியை தான் ஏசப்பா என்ன பண்றாரு, பாவத்தை தான் வெறுக்கிறாரு, பாவியை நேசிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பாவத்தெல்லாம் ஏசப்பாட்ட அறிக்கிட்டு நம்ம மன்னிப்பு வாங்கிட்டு அவரிடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க,
நமக்கு இம்மையின் ஆசீர்வாதத்தையும் தருவாங்க. அந்த காலேப் வந்து என்ன பண்ணா, அந்த உலக பிரகாரமான அந்த தகப்பனே என்ன பண்ணா, மகா கேட்டதும் மேற்புறத்திலையும் ஆசீர்வாதம், நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, கீழ்ப்புறத்திலையும் கொடுத்தாரு. அதே மாதிரி நம்மளும் இந்த நாட்கள்ல நமக்கு இது வந்து நமக்கு யார் அது? ஒரே பரம தகப்பன். அந்த தகப்பன் நம்ம கேட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நம்முடைய நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாரு. இந்த மத்தேயு 7ல சொல்லப்பட்டிருக்கும்ல, பொல்லாதவர்களாகிய நீங்களே இந்த உங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளவு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரம பிதாவுக்கு நமக்கு என்ன நன்மையை தரணும்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பா அறிந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 7 அதை வாசிங்க. 11வது வசனத்துல. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நம்ம அப்ப என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட கேட்கணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும், வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொள்ளும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நமக்கு தருவாங்க. இந்த காலேப் வந்து என்ன பண்ணாங்க? அவ வந்து அந்த கழுதையில இருந்து என்ன பண்ணா, இறங்கி வந்து தன்னுடைய தகப்பனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நம்மளும் என்ன பண்ணணும்? நம்முடைய சில மேட்டிமையான குணங்கள் இருக்கலாம் நமக்கு. நம்ம தான் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதே, நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் யோசிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் நம்ம பெறணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை தாழ்த்தணும். ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் ஒன்றும் இல்லை ஏசப்பா, இவ்வளோ நாள் நான் ஜீவிக்கிறது என்னது? உம்முடைய ஈவு, உம்முடைய தயவுனால தான் நான் என்ன பண்றேன், இவ்வளோ நாள் ஜீவனோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தாழ்த்தி, எனக்கு நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க, என்ன இந்த விஷயத்துல நீங்க இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா நம்மளை ஏசப்பா இம்மையின் ஆசீர்வாதத்தினாலையும் ஆசீர்வதிப்பாங்க, மறுமையின் ஆசீர்வாதத்தினாலையும் ஆசீர்வதிப்பாங்க. சரி, அப்படியே ஒரு விஷயம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்பு ஏசப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா பிள்ளைகளோடு கிரியை செய்யட்ட ஏசப்பா ஆண்டவரே, பிள்ளைகளை ஏசப்பா ஆண்டவரே உம்மிடத்துல கேட்கிற அப்பா ஆண்டவரே, உம்மிடத்துல தங்களை தாழ்த்தி ஏசப்பா ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா ஆண்டவரே, வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அப்பா ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை தேட அப்பா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல இன்னும் அதிகமாய் காத்திருக்க அப்பா ஆண்டவரே, சுவே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, உண்மையே கிட்டி சேர ஏசப்பா நீங்க இந்த பிள்ளைங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே. இந்த வசனம் ஏசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபங்கள நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் காட். அப்படியே எல்லாரும் எழுப்பி நின்று நாம் ஜெபம் முடிக்க போயிடும். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரம், நல்ல ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். காலேபின் மகள் அவள் இறங்கி வந்து தன் தகப்பனை கேட்கும்போது காலேப் தன்னுடைய மகளுக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை அவன் கொடுத்தான், அவளுக்கு கொடுத்தான். நம்மளை நாமே தாழ்த்தி நம்ம பரம தகப்பனாகிய இயேசுவின் இடத்துல நம்ம கேட்கும்போது ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். தாழ்மையுள்ளவன் என்றைக்குமே உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தான் தாழ்த்தப்படுவான் வேதம் சொல்லுது. ஆனால் நம்மை தாழ்த்தி நம்மளையே வெறுமையாக்கி நம்ம ஏசப்பன் இடத்துல கேட்கும்போது, ஏசப்பா எனக்கு தயவாய் எனக்கு நீங்கள் இதை தாருங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாழ்மையாய் உம்மிடத்துல கேட்கும்போது ஆண்டவரே, தயவாய் நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் இறங்கி கேட்கும்போது ஏசப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வாலிப நாட்களில் எங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய தயவாய் உம்முடைய ஈவாய் ஏசப்பா நீர் எங்களுக்கு அதை அருளுவீராக ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரை இறங்கி உம்மிடத்துல கேட்கும்போது ஏசப்பா நீ அதை அப்படியே நீ அதை நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த பிள்ளைகளையும் எங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உண்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த வாரத்தில் கர்த்தர் தடையெல்லாம் மாற்றி நீர் கொண்டு வரோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே,
ஆமென். எல்லாரும் சங்கீதம் 103வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தை அடிக்க செய்வோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.